ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரஞ்சித்தும் அருணும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ரஞ்சித், அன்ஷிதா, முத்துக்குமரன் பேசுகிறாங்க. ரஞ்சித்தும் அருணும் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஞ்சித் சார் ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அவர் சென்னைக்கு வந்த புதுசில் அவர் கையில் காசே இல்லையா, அவரே சாப்பிட போகிறப்போ கொஞ்சோண்டு காசு எடுத்துகிட்டு போயிருக்காரு. அப்போ ஒரு வயசான கப்பல் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, என் ஹஸ்பண்டுக்கு கொடுங்க, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே ரஞ்சித் சாரும் இல்லை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அருண் அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அன்ஷிதா அது ரொம்ப ஷாக் ஆகி அதை கேட்டுட்டு இருக்காங்க அந்த இன்சிடெண்ட்டை. அந்த டைமில் அப்புறம் அருண் எந்திரிச்சு போயிட்டு முத்துக்குமரன் வராரு. முத்துக்குமரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆமாம் வயசானோடனே ஒரு லவ் வரும் அப்படிங்கிறது மாதிரி ஏஜ்டு கப்புள்ஸ்க்கு என்ன மாதிரி லவ் வருங்கிறத அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது அன்ஷிதா சொல்கிறாங்க, நான்லாம் அப்படி இருப்பேன்டா, அப்படி லவ் பண்ணேன், பட் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, இல்லை அன்ஷி நீ பயங்கர கேரிங், நீ ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரஞ்சித் சொல்கிறாரு, அன்ஷிதா ஒரு நல்ல அம்மாவா, நல்ல ஒரு மருமகளாக இருப்பான், ரொம்ப ஒரு நல்ல மருமகளாக இருப்பான் அன்ஷிதா, கல்யாணம் ஆகி போனா நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் சொல்கிறாரு. உடனே இவங்க இருக்காங்க இல்லையா, முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, ஒரு நல்ல அம்மாவாக இருப்பா, ஏன்னா அவகிட்ட போயிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவள் பிடிவாதத்தை எல்லாம் விட்டு கொடுத்துருவா, அந்த மாதிரி கேரிங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனும் அன்ஷிதாவை ப்ரைஸ் பண்ணுறாங்க. உடனே அன்ஷிதா சொல்கிறாங்க, நான் எல்லாம் அப்பப்போ மறந்துடும்டா, மைண்ட்லேயே வச்சுருந்தா எனக்கு அது டைட்டாக அந்த மாதிரி ஆகிடும், நான் அப்படியே செஞ்சிருவேண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அன்சீன் அப்டேட்ஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.